சீதம்மாவுக்கு கணவன் கிடையாது. ஒரே மகன் ரங்கநாதன் தான் அவளுடைய சொந்தம். ரங்கநாதனுக்கு முத்துலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை அவங்க அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறா. மகனை திருமணம் பண்ணிக்கிட்டு தன் வீட்டுக்கு வந்த மருமகளையும் சொந்த மகளை போலவே கவனிச்சுக்கிட்டா. எவ்வளவுதான் நல்லவளா இருந்தாலும் ஊரார் புகழ்ந்து பேசவா போறாங்க? அவளுக்கு எப்படிப்பட்ட அவப்பெயர் ஏற்பட்டது, அதனால அவ குடும்பத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதை சொல்லுது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இந்த கதையோட தலைப்புல இருந்தே இது ஒரு அம்மாவை பற்றின கதை அப்படின்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அம்மா போன பின்னும் அப்படிங்கிற இந்த சிறுகதையை எழுதியது திருமதி விந்தியா அவர்கள். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1958. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கோலம் போட்டிருந்த வாசலுக்கு எதிர வாடகை கார் வந்து நின்னுது. உடனே அந்த சூழ்நிலையிலேயே பரபரப்பு ஏற்பட்டது. அக்கம் பக்கத்து வீடுகளோட வாசல்லையும் சலசலப்பு. சிரிச்ச முகமா ரங்கநாதன் முதல்ல கார்ல இருந்து இறங்கினான். வண்டியோட கதவை திறந்து பிடிச்சிக்கிட்டு அவனுடைய இளம் புது மனைவியும் இறங்குறதுக்கு வழி செய்தான். மென்மையான சிரிப்பும் வெட்கமுமா அவனுடைய மனைவி இறங்கினா. அப்போ முதிர்ந்த சுமங்கலியான ஒரு அம்மா ஆலத்தி சுத்தி கொட்ட தம்பதிகள் வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. மகனும் மருமகளும் வீட்டுக்குள்ள நுழையிற காட்சியை பார்த்து சீதம்மாவுக்கு அகமும் முகமும் மலர்ந்தது. வாம்மா அப்படின்னு மருமகளை கூப்பிட்டு மகனும் மருமகளும் தன் காலில் வந்து விழுந்ததும் அவங்கள மனநிறைவோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு, வந்துட்டா எங்க வீட்டு தங்கம் அப்படின்னு மருமகளை பார்த்து பெருமையோட சொன்னா சீதம்மா. அம்மா சொன்னதை கேட்ட ரங்கநாதன், அம்மா அவ பேரு தங்கம் இல்ல, முத்து, முத்துமா, முத்துலட்சுமி அப்படின்னு உற்சாகமா சொல்லிட்டு தலையை கவிழ்ந்திருந்த தன்னுடைய மனைவியை பார்த்து சிரிச்சான். மகன் சொன்னதை கேட்டு சிரிச்ச சீதம்மா, எல்லாருக்கும் அவ முத்துலட்சுமியாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு அவ தங்கம்தான். எங்க காலத்துல முத்துக்கும் வைரக்கல்லுக்கும் மதிப்பு கிடையாது, தங்கம்தான் ஒசத்தி. உனக்கு அவ முத்துவா இருக்கட்டும், நீ இந்த காலத்து புள்ள, எனக்கு அவ தங்கம்தான், மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி முடிச்ச சீதம்மாவை ரங்கநாதன் உத்து பார்த்துட்டு உடனே தன்னுடைய பார்வையை மாத்திக்கிட்டான். அம்மா பேசுனதுல இருந்த உட்கருத்து அவனுக்கு விளங்கின மாதிரி இருந்தது. இங்கிதமும் இனிமையுமான ஒரு சின்ன பேச்சு மூலமா தன்னோட மன நிறைவை அம்மா வெளிப்படுத்திட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ரங்கநாதன். சீதம்மாவோட மருமக முத்துலட்சுமிக்கு திருமணத்துக்கு அவளோட பெற்றோர் தங்க நகைகளைத்தான் போட்டாங்க. ஒட்டியானம், வங்கி, வளையல், சங்கிலி இதெல்லாம் செஞ்சு கொடுத்து சீர் பண்ணாங்க. அதை பார்த்த சீதம்மாவோட உறவுக்காரங்க, பொண்ணோட முகத்துக்கு பளிச்சுன்னு மூக்குத்தியும் வைரத்தோடும் போட வேண்டாமா, ஆனாலும் சீர் ரொம்ப சுமார் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட சீதம்மா, சீர் விஷயத்துலலாம் நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன், அவங்க கல்லுக்கெல்லாம் தங்க நகை செய்து போட்டிருக்காங்க, வைரத்தோடும் வைர மூக்குத்தியும் வேணும்னா நான் செய்து போடுறேன் அப்படின்னு சமாதானமா சொன்னா சீதம்மா. அதை கேட்ட மற்ற உறவுக்காரங்க, நல்லா இருக்கு போ, வந்தது வராததுமா மருமகளை இந்த தாங்க தாங்குறியே அப்படின்னு இளக்காரமா பேசினாங்க. எப்பவுமே ஊராருக்கும் உறவுக்காரங்களுக்கும் சீதம்மாவோட இணைவு சரியா இருந்ததே இல்லை. அது ஒரு சின்னஞ்சிறு கிராமம். எந்த சின்ன விஷயத்தையும் பல விளக்கங்களோட அமர்க்களப்படுத்துவாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால ரங்கநாதனுக்கு திருமணம் நடக்க கொஞ்சம் தாமதமாச்சு. அதுக்குள்ள ஊரும் உறவும் குறையா அதை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஊரும் உறவும் பேசுனதுக்கு சீதம்மா பதில் எதுவும் சொல்லல, வாய்ப்பூட்டு போட்டுக்கிட்டா. ஆம்பளை புள்ள கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டுமே, இப்போதான் புள்ளையும் கிராமத்தோட வந்து இருக்கான், கொஞ்ச நாளைக்கு என் கை சாப்பாட்டை சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லி சிரிச்சு மழுப்பிடுவா. ஊராருக்கு ஏத்த மாதிரி சலசலன்னு பேசி அடுத்தவங்க விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் அலசுற பழக்கம் சீதம்மாவுக்கு எப்பவுமே கிடையாது. அது அவளுடைய இயல்பு. ஆனா அடுத்தவங்க கூசாம அவளை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மருமக வந்துட்டா பிள்ளைகிட்ட இவளுக்கு இருக்கிற உரிமை பறி போயிரும்னு நினைக்கிறாளோ என்னவோ அப்படின்னு கற்பனையா கதையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மகனுக்கு கல்யாணமும் முடிஞ்சு மருமகளும் வந்த பிறகு மருமகளை தங்கோன்னு அவ அருமை பெருமையோட சொன்னதும் அவங்களோட விமர்சனம் எல்லாம் வேறு பக்கம் திரும்பிச்சு. பாத்தியா, புது மருமக மேல கரிசனை வழியிறத,
இப்பவே சம்மந்திகளுக்கு பரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டா. இனிமே நம்ம பேச்செல்லாம் எடுபடாது. ஆரம்பத்துல இப்போ இப்படித்தான் இருக்கும். அப்புறம்தானே தெரியும். இடத்த கொடுத்துட்டு அவதிப்பட போறா அப்படின்னு அவளை பத்தி குறையா பேசினாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா, இன்பமான திருமண வாழ்க்கைன்னு எல்லாரும் எதை சொல்றாங்களோ அது அப்படியே ரங்கநாதனுக்கு அமைஞ்சிருந்தது. தாயும் தாரமும் தனக்கு இன்பமான வாழ்க்கையை தர்றத மனதார ஏற்றுக்கிட்ட அவன் கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தான். தன்னோட வீட்டில் பெற்றவளும் தன்னோட மனைவியும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து பூரிச்சு போனான். தினந்தோறும் அவனுக்கு ஆனந்தமான காட்சிகள் எத்தனையோ காண கிடைக்கும். அம்மா, நான் சமைக்கிறேனே அப்படின்னு சொல்லுவா அவன் மனைவி. அதுக்கு அவங்க அம்மா, நல்லா இருக்கு போ, சுத்து வேலை 8 ஆள் செய்கிறத நீயே செய்திடுற, அடுப்பில் ஏற்றி இறக்கி சமைச்சு வைக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லுவா அவங்க அம்மா. அதுக்கு அவன் மனைவி, அம்மா இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சமைக்கிறேனே அப்படின்னு கேட்டா, உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சின்ன பொண்ணாவே இருமா அப்படின்னு சொல்லி தானே சமையல் செய்து வச்சிருவா. மாமியார் வாயிலிருந்து குழந்தைங்கிற சொல் வந்ததும் மருமகளுக்கு வெக்கமும் கூச்சமும் வந்துடும். அவளுடைய முகமே நாணி சிவந்து போகும். மருமகளை எப்பவும் லக்ஷ்மின்னு வாய் நிறைய கூப்பிடுவா சீத்தம்மா. சீத்தம்மா எப்பவும் சுறுசுறுப்பா வீட்டில் வேலைகளை செய்துகிட்டு இருப்பா. புருஷனுக்கு செய்ய வேண்டிய சின்ன பணிவிடைகளை மட்டும் அவளுடைய மருமகளை செய்ய அனுமதிப்பா. அந்த இளந்தம்பதிகளுடைய மனப்போக்குக்கு ஏத்த மாதிரி அவளும் இணக்கமா பழகிக்கிட்டு இருந்தா. உலக வழக்கத்துக்கு மாறா மாமியார் அதிகாரம் செய்யாம அன்பு செய்யறத பார்த்து முத்துலட்சுமிக்கும் ஒரே பெருமை. அவ வயசுக்கார பெண்கள்லாம், உனக்கு என்னம்மா, மாமியார் மாமியாரா இல்லாம உன்னை தாயா தாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய மனசுல ஏற்படுற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. மாமியாருக்கு துணையா சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுலையும், புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி பணிவிடைகளை செய்து மகிழ்றதுலையும், பலவிதமான தையல் வேலைகளை செய்யறதுலையும் அவ மனநிறைவோட இருந்துகிட்டு இருந்தா. ஒரு வருஷம் போச்சு. சீத்தம்மா பாட்டியானா. முதல்ல அவளுக்கு பேரன் பிறந்தான், பிறகு பேத்தி பிறந்தா. பாட்டியான பிறகும் சீத்தம்மா முடங்கி உட்காரல. தெருத்திணையில பேரன் பேத்தியை கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கல. கருத்தும் கவனமுமா தாய்மை அடைஞ்ச லக்ஷ்மியையும் குழந்தைகளையும் அரவணைச்சபடி வீட்டு வேலைகளை செய்துகிட்டு இருந்தா அவ. குழந்தைகள் வளர ஆரம்பிச்ச பிறகு முத்துலட்சுமி மாமியார்கிட்ட மறுபடியும் கேட்டா, அம்மா இப்பவாவது நான் சமைக்கிறேனே அப்படின்னு. அதுக்கு சீத்தம்மா, இப்பதான் உனக்கு குழந்தைகளை கவனிச்சுக்கிற வேலை எத்தனையோ வந்துருச்சே, சமையல் வேலையை என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியா குழந்தைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்ட முத்துலட்சுமி, அம்மா நீங்களே தினமும் சமைச்சு பரிமாறி எல்லாம் செய்தா எனக்கு வெக்கமா இருக்கே அப்படின்னு சொன்னா. அதுக்கு சீத்தம்மா, இத்தனை நாளா செய்துகிட்டு இருந்த வேலையை செய்யாம உட்காந்தா எனக்கும் தான் வெக்கமா இருக்கும் அப்படின்னு சிரித்தபடியே பதில் சொல்லுவா. அன்பு பெருக்கால அம்மாவும் மனைவியும் செய்கிற இந்த வாக்குவாதங்களை பார்த்து ரங்கநாதன் மனசு குளிர்ந்து போவான். குழந்தைகளோட சிறு குறும்புகளும் இவங்களோட அன்பு பேச்சுகளும் சேர்ந்து இல்லறத்தோட கலகலப்பு இன்னும் பெருகிச்சு. அன்னைக்கு உறவுக்கார பெண் ஒருத்திக்கு பிரசவத்தில் உதவி செய்யறதுக்காக சீத்தம்மா வெளியூர் போயிட்டா. அதனால வீட்டில் லக்ஷ்மியோட சமையல். லக்ஷ்மி கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சுவையா சமைச்சா. பலே பலே, இன்னைக்கு சாப்பாடு ஜோரா அமைஞ்சிருச்சே அப்படின்னு பாராட்டினா ரங்கநாதன். சிரிச்சிட்டு மென்னு விழுங்குனா லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி, நான் வேடிக்கை செய்யறதா நினைக்கிறியா? நிஜமாவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ரங்கநாதன் மறுபடியும் சொன்னான். அதை கேட்ட முத்துலட்சுமி, நான் இனிமே என்ன செய்ய போறேன் தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா. என்ன செய்ய போற அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டா ரங்கநாதன். அம்மா ஊர்ல இருந்து வந்ததும் இனிமே நான் அவங்கள சமைக்க விட போறதில்ல. எத்தனை நாளைக்கு தான் நானும் சின்னவளாவே இருக்கிறது? எனக்கும் 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. இன்னும் மாமியார் சமைச்சு போட நான் உட்காந்து சாப்பிட்றதா? அப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு உடம்புல ஒட்டாது போல இருக்கு அப்படின்னு சொன்னா முத்துலட்சுமி. மனைவி சொன்னதை கேட்டு ரங்கநாதனுக்கு சிரிப்பு வந்தது. ஓடிக்கிட்டே சாப்பிட உனக்கு ஆசைன்னா இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டே சாப்பிட்ட அம்மா நின்றுக்கிட்டாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டாளா? ஒரே அடியா உட்காந்து சாப்பிடுவாளா அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட முத்துலட்சுமி, கேலி கிடக்கட்டும், கேளுங்க. உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் நாசூக்கா மாமியார வேலை செய்ய வைக்கிறேன்னு சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் என்னை ஏளனமா பேசுறாங்க.
என்ன மட்டுமா ஏளனமா பேசுறாங்க? அம்மாவை பத்தியும் அப்படித்தான் பேசுறாங்க. சீத்தம்மா ஒரு அசடு. மருமகளுக்கு வீட்டு வேலை பார்த்து கொடுத்தே அவளை கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு பேசுறாங்க. அதனால எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா வம்பு ஏது? அதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு சாதாரணமா பேச ஆரம்பிச்ச முத்துலட்சுமி கண்ணீரும் வீம்புமா பேசி முடிச்சப்போ ரங்கநாதன் திகைச்சு தான் போயிட்டான். ஆனாலும் மனைவியை சமாதானப்படுத்துற மாதிரி ஊராருக்கு என்ன வேலை? மாமியார் மருமகளும் ஒற்றுமையா இருக்கிறத அவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க. அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அவன் சொன்னதை லட்சுமி ஏத்துக்கல. அவங்க பேசுறது பொறாமையோ வம்போ எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கே. பிறந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு சலுகைகள் நிறைய இருந்தாலும் அது பொருந்தும். ஆனா புகுந்த வீட்டுல இப்படியா இருக்கிறது? இடத்துக்கு தகுந்தா போல இருந்தா தானே எல்லாம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கிராமம். ஒரு பட்டணமா இருந்தா கூட ஓய்வு நேரத்துல சினிமா டிராமான்னு எங்கேயாவது வெளியவாவது போகலாம். இங்க வேலையும் இல்லாம வெளியே போக எந்த இடமும் இல்லாம எனக்கு ஒரே அடியா அலுத்து போகுது. அக்கம் பக்கத்துக்காரங்களும் ஒரு தினசா பேசும்போது அவங்க கூடயும் போய் என்னால பழக முடியல அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. லக்ஷ்மியோட இந்த பேச்சு ரங்கநாதனை சிந்தனை செய்ய வச்சுது. அவ கேட்டதும் சரிதான். ஊருக்கு ஒத்து வாழணும்னு சொல்றா. அவளுக்கு வீடும் வெளி உலகமும் மெச்ச வாழ்க்கை நடத்தணும்னு ஆசையா இருக்கு. அவளோட ஆசை குழந்தைகளையும் மாமியாரையும் தானே கவனிச்சுக்கணுங்கிறது. பொறுப்பை ஏத்துக்க அவ கஷ்டப்படல. அவ ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சான் அவன். அன்னைக்கு சீத்தம்மா ஊர்ல இருந்து திரும்பி வர்றதா கடிதம் வந்திருந்தது. என்னதான் மனைவி திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் அம்மா வந்தா அந்த திட்டமெல்லாம் பலிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ரங்கநாதன். சீத்தம்மா வந்தா. வந்தது வராததுமா என்ன சொன்னா தெரியுமா? அம்மாடி, நம்ம வீட்டு விறகடுப்புல எப்போ வந்து சமைப்போன்னு தோணிருச்சு எனக்கு. அந்த ஊர்ல விறகே கண்ணில் படல. அங்க கல் கறி அடுப்பு தான் அப்படின்னு அங்கலாச்சா. மங்களகரமா கோலம் போட்ட ரெட்டை அடுப்பை பார்த்தா. அந்த மண் அடுப்பை ஏதோ குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்தா. அன்போட பார்த்து ஆறுதல் அடைஞ்சா. அதை கவனிச்ச முத்துலட்சுமி, அம்மா ஊர்ல இருந்து வந்த அலுப்பு தீரட்டுமே, 2 நாள் நான் சமைக்கிறேன், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சீத்தம்மா, எனக்கு என்னம்மா அலுப்பு? போன இடத்துலையும் பெருசா எனக்கு எந்த வேலையும் இல்லை. ஆள் அம்புன்னா அங்க உதவிக்கு ஆள் இருந்தது. நீ தான் ஒண்டியா வீட்டுக்காரிய எல்லாத்தையும் கவனிச்சிருக்க. பார்க்கும்போதே தெரியுது நீ நல்லா உடம்பு இழைச்சு போயிருக்க. உனக்கு தான் இப்போ ஓய்வு அவசியம் அப்படின்னு சொன்ன சீத்தம்மா கிணத்தடியில போய் குளிச்சுட்டு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டா. ரங்கநாதனுக்கு தெரியும் லக்ஷ்மியோட உடல் வாட்டம் மசக்கை நோயோட துவக்கம்தான்னு. ஆனா அவளுடைய முகவாட்டம் எதனால ஏற்பட்டதுன்னு ரங்கநாதனுக்கு புரியல. ஆனாலும் அம்மாவுக்கு ஓய்வு தர மனைவி விரும்புறா. மனைவிக்கு சிரமம் கொடுக்க அம்மா விரும்பல. இந்த நிலைமையால தான் இப்படி ஒரு குழப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவன். அதுக்கு பிறகு லக்ஷ்மி மாமியாரோட வீட்டு வேலை செய்கிறேன்னு வாதம் செய்கிறத விட்டுட்டா. ஆனாலும் அவளுடைய முகத்தில் அமைதி இல்லை. கண்களில் பழைய துருதுருப்பு இல்லை. கணவனை பார்க்குற பார்வையில் மலர்ச்சியே இல்லை. சில சமயம் கண்கள் நீர்த்திர படிஞ்சு போய் இருக்கு. முகம் கன்றி கிடக்குது. பேச்சில் சந்தோஷம் இல்லை. சிரிப்பில் பழைய உவகை இல்லை. இது மசக்கையால் மட்டும் ஏற்படலைன்னு ரங்கநாதனுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிச்சுது. அப்போ முத்துலட்சுமியோட 3வது மகப்பேருக்காக அவளுடைய பிறந்த வீட்டில இருந்து சீர் கொண்டு வந்துட்டு அவளுடைய பெற்றோர் அங்க வந்து 4 நாள் தங்கி இருந்தாங்க. லட்சுமியை மகப்பேருக்கு தங்களுடைய வீட்டுக்கு அனுப்பும்படி சொன்னாங்க. ஆனா சீத்தம்மா 3வது மகப்பேரு தங்களுடைய வீட்டில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்டு சம்பந்திகள் சந்தோஷப்படல. முத்துலட்சுமிக்கும் அதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சது ரங்கநாதனுக்கு. ஆரம்பத்துல வீட்டில் தாயும் தாரமும் அன்பா பேசிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த ரங்கநாதன் அந்த அன்பு பேச்சுகள் நாளடைவில் அடங்கிட்டதை கவனிச்சான். இப்பெல்லாம் வீட்டில் வறட்சியான இன்பம் இல்லாத பேச்சுகள் தான் நிறைஞ்சிருக்கிறத கண்டான். ஒரு நாள் வயலுக்கு போயிட்டு திரும்பி வந்த ரங்கநாதன் யாரோ ஒரு பண்ணையாளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு பொய் சொல்லிட்டான் முதல்ல. அது அவனை பல பொய்கள் சொல்ல வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சான் கடைசியில. அதை கேட்டுக்கிட்டு இருந்த முத்துலட்சுமி, அப்படித்தான் ஒவ்வொன்றும். வெத்தலை நம்ம வீட்டில் விலை இல்லாமல் கிடைக்குதுங்கிறதுக்காக வீடு வீடாக போய் அதை கட்டுக்கட்டாக கொடுக்குறோம் நாம. ஆனால் பாக்கு வைக்காம வெத்தலை கொடுக்கக்கூடாது. அதனால் பாக்கோட கொடுக்குறோம். பாக்குக்கு என்ன விலை கொடுத்து வாங்குறோம்? அது நமக்கு நினைவு இருக்கிறதில்ல. சொல்லப்போனா ஒரு பாக்கு தொப்பு வேணும் நமக்கு அப்படின்னு லக்ஷ்மி பதில் சொன்னப்போ
அந்த பேச்சுல சிரிப்பும் ஆவேசமும் இருந்ததை கவனிச்சார் ரங்கநாதன். பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த சீத்தம்மாளும் மருமக பேசுனதை கேட்டு திடுக்கிட்டு தான் போனா. 4 பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது நல்ல காரியம் தானே லட்சுமி, அதுக்கு எதுக்கு இப்படி கணக்கு பாக்குற அப்படின்னு கேட்டா. அதுக்கு முத்துலட்சுமி, இதுக்கு நான் எதுக்கு பதில் பேசணும், நான் ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா. மனசுக்குள்ள எழுந்த வருத்தத்தோட ரங்கநாதனும் அங்கிருந்து அப்பால போயிட்டான். கோயில்ல இருந்து வந்த பிறகு லக்ஷ்மி நேரா கணவன் கிட்ட வந்தா. மற்றவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது நல்லதுதான், அதை தடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா மற்ற விஷயங்களும் அப்படியா? நம்ம தோட்டத்துல இருந்து நமக்கு நிறைய விறகு கிடைக்குது. ஆனா அதை கொண்டு வர்றதுக்கு வண்டி வாடகை 2 ரூபா. போன வாரம் பக்கத்து தெரு ராஜம்மாவுக்கு இலவசமா ஒரு வண்டி விறகு கொடுத்தோமே, அதுக்கு வாடகையை மட்டுமாவது அந்த அம்மா கொடுக்க கூடாதா? அதையும் நாம தான் கொடுத்தோம். இந்த மாதிரி இந்த வீட்டுல கணக்கில்லாம எத்தனையோ காசு செலவாகிட்டு இருக்கு. நமக்கு கூட இதுல எல்லாம் கவனம் இல்லை. ஆனா பிரத்தியார் கவனிச்சு அங்கலாய்க்கிறாங்க. எதிர் வீட்டு அம்மாவுக்கு தான் எத்தனை சூட்சுமோ. அவ கேட்டதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு மனசை திறந்து படபடன்னு கொட்டுனா லட்சுமி. அதை கேட்ட ரங்கநாதன், அம்மாவுக்கு இல்லாத அக்கறையா எதிர் வீட்டுக்காரங்களுக்கு அப்படின்னு முணுமுணுத்தான். ஆமா, உங்க அம்மாவுக்கு அக்கறை இல்லதான், அதையும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லதான் செய்றாங்க. உன் மாமியாருக்கு ஒரே புள்ள, பணக்குறி இல்லாம பழகிட்டா, நீ இப்படி இருந்தா முடியுமான்னு என்ன கேக்குறாங்களே அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு மனசுல இருந்த பாரம் இறங்கிட்ட மாதிரி அங்கிருந்து நகர்ந்து போனான். அவ இறக்கி வச்ச பாரம் ஆனா ரங்கநாதன் மனசுல ஏறிச்சு. கொஞ்ச நாட்களுக்குள்ள வீட்டுல மற்றொரு புதுமையான நிகழ்ச்சி நடந்தது. சீத்தம்மா காய்ச்சல் வந்து படுக்கையில விழுந்தா. தனக்கு ஏற்பட்ட மாதிரி தன்னுடைய தாய்க்கும் மன அதிர்ச்சி ஏற்பட்டதால தான் உடல்நலிவு ஏற்பட்டுருச்சுன்னு ரங்கநாதன் நினைக்க ஆரம்பிச்சான். சீத்தம்மா படுத்ததும் லக்ஷ்மி சமையலறை பொறுப்பை ஏத்துக்கிட்டா. எல்லா வேலைகளையும் தன்னாலையும் செய்ய முடியும்னு தன்னுடைய மாமியாருக்கு உணர்த்துற சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா அவ. கஷ்டமான பல வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஓடி ஆடி செய்தா. வெயில் வீண் போகுதுன்னு வடகம் போட்டா, வத்தல் போட்டா. மாடிக்கு சமையல் கட்டுக்கும் பல தடவை ஏறி இறங்கினா. அதோட பலன், சீத்தம்மா காய்ச்சல் விட்டு எழுந்த சமயத்துல லட்சுமிக்கு கரிச்சிதைவு ஏற்பட்டது. அதனோட பலனா காய்ச்சல் விட்டு எழுந்ததும் சீத்தம்மா சமையல் அறைக்குள்ள புகுந்தா. லட்சுமியோட உதவிகள் எதுவும் இல்லாம எல்லா வேலைகளையும் அவளே செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல தான் ரங்கநாதன் கவனிக்க ஆரம்பிச்சான். தான் மறந்திருந்த ஒரு கடமைய அவன் நினைவு கூர்ந்தான். அம்மா, நீ ஓய்வு எடுத்துக்கோமா, மருமக வந்த பிறகு உனக்கு ஏன் வேலை அப்படின்னு ஒரு நாள் கூட வேடிக்கையாக கூட அவன் தன் தாயை கேட்டதில்லையே. என்னதான் லக்ஷ்மி சொன்னாலும் பிள்ளையோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலையேன்னு அம்மா நினைச்சிருப்பாளோ அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. நேரா அம்மா கிட்ட போனான். அம்மா, இது வரைக்கும் காய்ச்சல் தலைவலின்னு படுக்காதவ நீ. ஒரு தடவை படுத்துட்ட, இனிமே உனக்கு ஓய்வு வேணும்மா. சின்ன வயசுல இருந்து நீ உழைச்சவ, உனக்கு இது நாள் வரைக்கும் உடம்பு திடமா இருக்கு. ஆனா உன்ன மாதிரியே உடம்பு வலிமையா இருக்கணும்னா லக்ஷ்மியும் வேலை செய்யணும்லம்மா. அதனால அவளும் கொஞ்சம் வேலை செய்ய அனுமதி அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சீத்தம்மா, பொழைச்சு கிடக்கட்டும்பா, அப்படியே செய்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்டு ரங்கநாதன், நாம இதுக்கு முன்னாலேயே அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். லக்ஷ்மியோட உடம்பு சீக்கிரமே தேறிடுச்சு. அவளுடைய உடல்நிலை சரியானதும் சீத்தம்மா விலகிக்கிட்டா. ஆனா கொஞ்ச நாட்கள் தான் அப்படி இருந்தா. மறுபடியும் சில நாட்கள்லயே எனக்கு வேலை செய்யாம இருந்தா பித்து பிடிச்சாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சா. மறுபடியும் லக்ஷ்மியோட முகத்துல சோர்வு வந்து குடியேறிச்சு. அவ அடிக்கடி கண்ணீர் வடிக்கவும் செய்தா. அதை கவனிச்ச சீத்தம்மா, சரி லட்சுமி, நீயே எல்லா வேலையும் கவனிச்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய வேலையிலிருந்து பின்வாங்கினா. வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாததால வாசலுக்கும் புழக்கடைக்குமா 1000 உலாத்து உலாத்துனா. எந்த பக்கம் போயிட்டு வந்தாலும் வம்புக்கு நிக்காம நொடியில திரும்பி வந்துட்டா. எனக்கு எப்படியோ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டை சுத்தி சுத்தி வந்தா. அம்மாவை பார்த்து ரங்கநாதன் வியந்தான். காரியம் செய்ய பழகணும் பாங்களே, ஆனா அம்மா ஓய்வா இருக்க என்ன பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். சீத்தம்மாவுக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்தது. ஓய்வுல இருந்தும் கூட உடல் தளர்ந்து போச்சு. அவளுடைய பழைய சுறுசுறுப்பு ஓஞ்சு போச்சு. லக்ஷ்மிக்கும் கரிச்சிதைவு ஏற்பட்ட பிறகு வயிற்றுல என்ன கோளாரோ தெரியல, அடிக்கடி வயிற்று வலின்னு சொன்னான்.
இதை கவனிச்ச அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, உழைச்சு ஓடான பிறகு ஓய்வு எடுத்து என்ன பலன்? சீதம்மா இப்ப அடிக்கடி படுக்க போடுறா அப்படின்னு அவளை கடிஞ்சுக்கிட்டாங்க. லக்ஷ்மியை பார்த்து, இவ இத்தனை காலமும் சுகமா சௌகரியமா இருந்துட்டா, இப்ப திடீர்னு தெம்பும் திராணியும் எப்படி வந்து சேரும்? சும்மா இருந்து சொகுசு கண்டே உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னு லக்ஷ்மியை பத்தியும் பேசினாங்க. அம்மாவுக்கும் மனைவிக்கும் உடம்பு சரியில்லாம போன கவலை மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துக்காரங்களுடைய பேச்சும் ரங்கநாதனுடைய மனசை ரொம்பவும் வாட்டுச்சு. நாளடைவில் சீத்தம்மா நோயாளியாவே மாறி போயிட்டா. நோயை எதிர்க்கிற சக்தி அவளுடைய உடம்புக்கு சுத்தமா இல்லாம போயிருச்சு. அந்த சமயத்துல ஒரு நாள் ஆங்கில பத்திரிகையை ஒன்ன படிச்சுக்கிட்டு இருந்தப்போதான் ரங்கநாதனுக்கு கசப்பான ஒரு உண்மை புலனாச்சு. பொறுப்புங்கிறது பலம், அதிகார பலம், உரிமை. இந்த வரியில தெரிஞ்ச உண்மை அவருடைய மனசுக்கு எதையோ புரிய வச்சுது. அம்மா பொறுப்பு போனதும் பலம் இல்லாம போயிட்டா போல இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல சோர்வோட சிரிச்சவன் அடுத்த கணமே பீதியால திகைச்சு போனான். ஒருவேளை அம்மா தன்னுடைய உரிமையும் போயிருச்சுன்னு நினைக்கிறாளோ அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனசுல தோணுச்சு. அம்மாவை கவனிக்க ஆரம்பிச்சான். ஊன்றி கவனிச்சான். ஆமா, அவன் நினைச்சது உண்மைதான். அன்னைக்கு தோட்டத்துல இருந்து பண்ணையாள் வந்தான். தேங்காய் எத்தனைம்மா கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டான். சுமாரா ஒரு தொகையை சொன்னா சீத்தம்மா. ஆனா அந்த தொகைய ஊர்ஜிதம் செய்யறதோ கூட்டி சொல்றதோ குறைச்சு சொல்றதோ யாரு? லக்ஷ்மி தான். அதே மாதிரி முன்னெல்லாம் தோட்டத்து வேலைக்காரங்க வந்தா முதல்ல சீத்தம்மா கிட்ட தான் வந்து பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் லக்ஷ்மி கிட்ட போய் தகவலை கேட்டுக்கிட்டு வேலை தெரிந்தது ஓடி போயிடுறாங்க. அம்மா கிட்ட பேசுறதே இல்லை. ரங்கநாதனுக்கு புதிர் ஒன்று அவிழ்ந்த மாதிரி இருந்தது. அறிஞ்சோ அறியாமலோ பொறுப்பு வேணும்னு மனைவியின் தாயாரும் ஆசைப்பட்டதோட பொருள் இதுதானோ? பொறுப்புக்கு மறைவில் இருக்கிறது பதவிங்கிற உரிமையா? தான் உரிமை இழந்து போயிட்டோங்கிற உணர்வு தான் அம்மாவுடைய உடலை வருத்துதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அம்மா கிட்ட, அம்மா நீயே பொறுப்போட இரு அப்படின்னு அவன் நம்பும்படி சொல்ற நிலைமை மறுபடியும் வரணும்னு காத்திருந்தான் அவன். கொஞ்சம் உடம்பு குணமான பிறகு சொன்னாதான் அவன் நம்புவான்னு நினைச்சான். ஆனா அந்த நிலைமை வரவே இல்லை. சீத்தம்மா திடீர்னு ஒரு நாள் இறந்து போனான். அம்மா, உன்னை நான் ஓய்வாயிருன்னு சொன்ன வேலையே நச்சு வேலையாயிருச்சே. எங்ககிட்டயே எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு எங்களை பிரிஞ்சு நீ போயிட்டியே அப்படின்னு அழுது புலம்புனா ரங்கநாதன். அம்மாவுடைய இறுதி கடன்கள் முடிகிறதுக்கு முன்னால அவனுக்கு இன்னொரு கலக்கம் காத்திருந்தது. மறுபடியும் லக்ஷ்மிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அவளுக்கு அடிக்கடி உடல் நலிவும் நோயும் ஏற்பட்டது. அவளுடைய உடல்ல தெம்பு கூடவே இல்லை. லக்ஷ்மியோட உடம்பு தேர்றதுக்காக அவளுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு அவளை கொண்டு போய் தன்னுடைய மாமனார் வீட்டில் விட போனான் ரங்கநாதன். போனவன் போன இடத்துல லக்ஷ்மியை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம திரும்பி வந்துட்டான். வந்தவன் தான் மனைவி லக்ஷ்மிக்கு காரசாரமா கடிதம் ஒன்று எழுதினான். தான் வாழ்ந்த கடைசி நொடி வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம போய் சேர்ந்தவ எங்க அம்மா. தான் தெம்போட இருந்த காலம் வரைக்கும் தன்னுடைய மகளை போல உன்னை அன்போடையும் பண்போடையும் நடத்தினவங்க எங்க அம்மா. அது உங்க அம்மாவுக்கு மறந்திருந்தா அதை நீ நினைவுபடுத்தணும். நான் உன்னை உங்க வீட்டில் விடுறதுக்கு வந்தப்போ உங்க அம்மா யாருக்கிட்டேயோ எங்க அம்மாவை பத்தி பொல்லாங்கு பேசினா. உன்னோட உடல்நல குறைவுக்கு என் தாயோட பிரிவு தான் காரணம்னு சொன்னான். போறப்போ இவ மாமியார் இவளை நல்ல மனசோட ஆசீர்வதிச்சுட்டு போகல. எல்லா சொத்தையும் விட்டுட்டு போறோமேன்னு புலம்பிக்கிட்டே போயிருக்கா. அதனாலதான் இவளுக்கு இப்படி நோய் வந்து பிடுங்குது அப்படின்னு உங்க அம்மா இன்னொரு பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் அம்மாவோட பொன்னான மனசை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் அவளுக்கு அதிக சிரமத்தை கொடுக்காம அவளை சீக்கிரமே எடுத்துக்கிட்டாரு. உடல்நல குறைவுக்கு பிறகும் எங்க அம்மா செய்ய வந்த உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நீ என்னைக்கு ஏற்க மறுத்தியோ அன்னைக்கே உன்னுடைய மனசுல நோய் புகுந்துருச்சு. அதை நீ மறந்துடாத. உன்னுடைய நோய்க்கு காரணம் என்னங்கிறத உன்னுடைய அம்மாவுக்கும் புரிய வை. என் அம்மா இன்னைக்கு இல்லைன்னாலும் எங்க அம்மாவை பத்தி யாராவது அவச்சொல் பேசுனா அதை என்னால தாங்க முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. இத உன் குடும்பத்தினருக்கு எடுத்து சொல் அப்படின்னு அடக்க முடியாத கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் அந்த கடிதத்தை எழுதி முடிச்சு அதை உடனே தன்னுடைய மாமனாருடைய விலாசத்துக்கு அனுப்பிட்டு வந்தான் ரங்கநாதன். அதுக்கு பிறகுதான் அவனுடைய மனசுல நிம்மதி வந்தது. கதை முடிவடைந்தது.
இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.